தளபதி விஜயுடன் தில்லாக மோத தயாரான சிவகார்த்திகேயன். நம்பிக்கை கொடுத்த கமல்ஹாசன். விரைவில் வெளியாக உள்ள அறிவிப்பு. விஜயின் கோட் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ள நிலையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் அமரன் திரைப்படமும் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படம் உருவாகி வருகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிந்துவிடுமாம். அதன் பிறகு போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகளை விறுவிறுப்பாக நடத்தி முடித்துவிட்டு இப்படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. முதலில் கோட் திரைப்படம் ஜூன் மாதம் தளபதி விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகளை முடிக்க டைம் எடுக்கும் என்பதால் இப்படம் ஆகஸ்ட் மாதம் தள்ளி போயுள்ளது. ஆகஸ்ட் மாதமே கோட் வெளியாகுமா இல்லை தீபாவளிக்குத்தான் இப்படம் வெளியாகுமா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவான புஷ்பா 2 வெளியாக உள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புஷ்பா 2 வெளியாவதால் கோட் படத்தின் ரிலீஸ் தள்ளி போகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கண்டிப்பாக கோட் ஆகஸ்ட் மாதமே வெளியாகும் என தகவல்கள் வருகின்றன. இந்த நிலையில் விஜயின் கோட் படத்துடன் மேலும் ஒரு முன்னணி நடிகரின் படமும் வெளியாக இருக்கின்றதாம். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் அமரன் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெளியாக இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வந்தன. கமல்ஹாசனின் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கடந்த மாதம் அமரன் படத்தின் டீசர் வெளியானதிலிருந்து இப்படத்திற்கு உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. கண்டிப்பாக இப்படம் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் என்றே தெரிகின்றது. இவ்வாறு இருக்கையில் அமரன் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் நிலையில் விஜயின் கோட் படமும் அதே ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது. அநேகமாக கோட் மற்றும் அமரன் திரைப்படம் நேரடியாக மோத அதிக வாய்ப்புகள் இருக்கின்றதாம். அது மட்டுமல்லாமல் அமரன் படத்தின் மீது அப்படத்தை தயாரித்து வரும் கமலஹாசன் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளாராம். எனவே கோட் படத்துடன் அமரன் படத்தை வெளியிட கமல் தயங்க மாட்டார் என்றே தெரிகின்றது. இருந்தாலும் கோட் படத்துடன் அமரன் மோதினால் என்னதான் படம் சிறப்பாக இருந்தாலும் வசூல் குறைவாகவே இருக்கும். எனவே இதனை மனதில் வைத்துக்கொண்டு கமல் என்ன முடிவு எடுப்பார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.